அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் சூப்பு செஞ்சுருக்கேங்க. ஆட்டுக்கால் சூப்புங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மாதத்துக்கு 2 வாட்டி எடுத்து நம்ம ஆட்டுக்கால் சூப்பு நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். போனுக்கு ரொம்ப நல்லதுங்க இது. கால் வலி உள்ளவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்காலுங்க. இது நல்லா க்ளீன் பண்ணி ஆள் இருக்குதுங்க. இது க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. 100 ரூபா கொடுத்தாக்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம ஒரு வாட்டி நம்ம கை பார்க்கணுங்க. அது நரம்புலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். நல்லா க்ளீனாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னொரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறாங்க. குக்கரில் ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். தக்காளி 2, பல்லாரி வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்குவோம். தேவையான மசாலா போட்டுடலாம். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு மிளகாலாம் போடக்கூடாதுங்க. மிளகுத்தூள்லாம் அந்த பச்சை மிளகா காரம் தாங்க இதுக்கு. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் போடணும். நான் பாதி வெந்த பிறகு நான் போடுவேன், அதையே காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுக்குள்ள மசாலா ரொம்பலாம் மசாலா சேர்க்கக்கூடாது. தண்ணி மாதிரி இருக்கணும் சூப்பு. அப்போ தான் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்றக்கூடாது, பொங்கி வலிய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு கம்மியாக ஊற்றி நம்ம வேக வச்சிடணும். அதுக்கு பிறகு நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடணும். இப்போ நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு இப்போ 5 விசில் வச்சு பார்க்குறேன். அஞ்சு விசில் வச்ச பிறகு வேகவே இல்லைங்க, பாதி தான் வந்திருக்கு. நம்ம கையால் தொட்டு பார்க்கணும். நல்லா சாஃப்டாக இருந்தாக்கா வெந்துருக்குன்னு அர்த்தம். ஹார்டாக இருந்துச்சுன்னா வேகலை. ஹார்டாக இருக்குது, வேகவே இல்லைங்க. மல்லித்தூள் ஒரு மேஜர் கண்டி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 விசில் வச்சுருக்கேங்க. மொத்தம் 10 விசில் வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் வேகும் ஆட்டுக்கால். இப்போ 5 விசில் வச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். மறுபடியும் 5 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்குறேன். நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன் தண்ணியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம சூப்பு குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா தான் மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மாதத்துக்கு 2 வாட்டி வச்சா நம்ம சூப் சாப்பிட்ணுங்க. எலும்புக்கு ரொம்ப நல்லது இது சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு. தோசைக்கு ரொம்ப மெச்சாக இருக்குங்க. தோசை செஞ்சு சூப்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்ச சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. HA ஸ்டார் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.